டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மேச ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை பெறப்போகிறார்கள், நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும். ரொம்ப ஆகவும் இருக்கும், ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க, டாப் பொசிஷன் போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மிகவும் மோசமான நிலையை கடப்பீங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திப்பீங்க,
போராட்டமான நிலை அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நடுநிலையான அமைப்பு. ஏன்னா 3 கிரகங்களின் பெயர்ச்சிகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமா ஒரு நடுநிலையான அமைப்ப தான் ஏற்படுத்த குடுக்க போகுது. சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு, அதாவது பார்வை, சனி பகவானின் பார்வை உங்க ராசியை விட்டு கடந்து செல்கிறது. கிட்டத்தட்ட 2 1/2 வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 7 சனியா வரப்போகிறாரு. அப்ப 7 சனி என்னுடைய லைஃப்ல பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா, நான் ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்குள் இருப்பதை சில வீடியோ பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்கிறதையும் நான் உணர்றேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த 2025ல சனி பகவான் உங்கள் ராசியை பார்வை மூலமாக கடந்து செல்கிறார். அவர்களுடைய பார்வை உங்களுக்கு இல்லாததே உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா, அதை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்க அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா, அந்த நிலை இந்த 2 1/2 வருஷமா உங்களுக்கு இல்ல. எதை செய்யணும்னாலும் ஒரு யோசனை, ஒரு பதட்டமும், சில நேரத்துல செய்யும்போதே பதட்டத்திலே தவறா செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். நீங்க வேலையை பர்ஃபெக்ட்டா செய்யற நபராக இருந்தாலுமே, அதை செய்ய விடாம அவருடைய பார்வை மூலமா தாக்கம் இருந்தனால, யாராவது ஒருத்தர் உங்களை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கடந்து கஷ்டப்பட்டு நகர்ந்து வந்துட்டீங்க. அப்ப இந்த 7 சனிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். 7லே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான செயல்பாடு உண்டு. ராசியில அமர்றது, ராசிக்கு பின்னாடி அமர்வது, ராசிக்கு முன்னாடி அமர்வது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப 30 வயதுக்கு மேல நம்மளுடைய மேச ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த 7 சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த பாதிப்பு உங்களை கஷ்டப்படுத்தாது. உங்களுடைய செயல்பாடுகளை உயர்த்ததான் செய்யும் போல ஒரு தாக்கத்தையோ கவலையோ ஏற்படுத்தாது என்பது உண்மை. இந்த வருடத்துல குரு பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 2ல அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்களுடைய பொருளாதார நிலையில் உள்ள தடுமாற்றத்தை நீக்கப் போகிறார். கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமே நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏப்ரல் மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கொஞ்சம் நிதானம், பொறுமையை கடைபிடிச்சீங்கன்னா, ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும். வேலையே கிடைக்கல, வேலைக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். அந்த வேலைகள் மூலமாக ஒரு அற்புதமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 2 வருஷமாவே நீங்க வந்து கடன் சுமையில ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. 10,000 ரூபாய்னாலும் கடன் தான், 10 கோடினாலும் கடன் தான். அவங்களுடைய ஒரு பொருளாதார நிலைக்கேற்றவாறு, ஒரு செயல்பாடுக்கு ஏற்றவாறு கடன் சுமைங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ இதுல மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கம் இருக்கு. ஏன்னா நீங்க எப்பயுமே ரோசப்பட்டுருவீங்க. யாராவது கொடுத்த காசை வந்து கேட்கவே கூடாது, அவங்க நம்மளே கொடுத்துறணுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவங்க தான் நீங்க. ஆனா கொடுக்க முடியாத சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்தனால நீங்க சில நேரங்கள்ல மனதளவுல ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? கட்டாயமா உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கடன் சுமையிலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. காலபுருஷன் ராசியின் 11ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ல வந்தனால லாபங்கள் கட்டாயமாக ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கும். அதாவது காசு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தின நீங்க இனிமே காசு என்கிட்டையும் இருக்கு, பொருளாதாரம் இல்லைங்கிற சூழ்நிலையை உருவாக்காம என்கிட்ட பொருளாதாரம் இருக்குங்கிற நிலையை உங்களுக்கு உருவாக்குவது தான் இந்த 2025ஓட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள். அதே போல திருமணம் முடிச்சு பல வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் உண்டு. கோயில் கோயிலா சுற்றி ஜாதகத்தெல்லாம் நல்லா செக் பண்ணி நாங்களும் பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துட்டோம், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
அதே போல நேயர்களே, மேசராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மனசுக்குள்ள ஒரு ரொம்பவே அதிகமான எண்ணம் இருக்கும். ஏன் அது அதிகமா இருக்கும் அப்படின்னா, காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரன். அது குடும்பத்தை குறிப்பது சுக்கிரன். 7ஆம் இடம் சுக்கிரன். 7ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிர பகவான். அப்ப ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையை ரொம்ப ஒரு ரசனையோட பயணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கல்யாணம் முடிக்க முடியலைங்கிற வருத்தத்துல இருந்த உங்களுக்கு அந்த ரசனை இனிமே கிடைக்க போகுது. திருமணங்கள் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 2025 நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குரு பகவானுடைய செயல்பாடு, ராகு கேது பகவானுடைய இடமாற்றம் உங்களுக்கு மேலும் ஒரு பலத்தை கொடுக்கும் தவிர பலவீனத்தை கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. அதே போல மேசராசிக்காரங்களுக்கு தற்போது நடந்துகிற சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தாக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம். இந்த நிலை எப்படா மாறும்? எப்போ ஒரு புரிதல் ஏற்படும்? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப், குடும்பத்துக்குள்ள போனா ஒரு மகிழ்ச்சி வேணுமே, அந்த லைஃப் எப்ப ஏற்படும் சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா, சனி பகவான் டிரான்சிட், குரு பகவானுடைய இடமாற்றம், ராகுகேது பகவானுடைய இடமாற்றம் நடந்த அமைப்புடன் உங்களுக்கு மே மாசத்துக்கு மேல கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சு நடப்பாங்க. உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு நடப்பாங்க. பிரிஞ்சு போன உறவு கூட சேர்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இந்த டிரான்ஸ்லேட் மூலமாக சில பாதிப்பான விஷயங்கள் ஏதேனும் இருக்கா அப்படின்னா, கவனமான விஷயங்கள் இருக்கு. பாதிப்பான விஷயம் சொல்வதை விட கவனமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, மேசராசியில யாரெல்லாம் காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கட்டாயமா கவனமா இருக்கணும். காதல்ல சில பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பெற்றோர் அன்பை மீறி தேவையில்லாம வேற ஒரு அன்பை எதிர்பார்த்து நீங்க லாக் ஆகிட வேண்டாம். எதுவா இருந்தாலும் உங்களுடைய பேரண்ட்ஸோட, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் அனுமதியுடன் செயல்படுத்துங்கள். மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே, அதாவது நம்ம குடும்பம், நம்மளுடைய உறவினர்கள் குடும்பம் சொல்லியிருக்கோங்களா, இந்த இடையில சில கருத்து வேறுபாடுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கன்னா, விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா விலகி போயிருங்க. அவங்களோட போய் விவாதம் பண்ண வேண்டாம். உறவின் தன்மை நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விவாதம் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் உண்மையை சொல்கிறேன், நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்கள போய் புரிய வைக்க முயற்சி செய்வீங்க. ஸோ புரிய வைப்பதற்கான முயற்சிகளை செய்வதை தவிர்த்து விட்டு நகர்ந்து சென்று விடுங்கள். உறுதியாக அதன் மூலமாக சில தாக்கங்கள் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மே மாதம் வரையும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்கினால் இந்த 2025 நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக பாதிப்புகள் இல்லாத ஒரு அற்புதமான வருடமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசியில ஜென்ம குருவாக பயணித்து வந்த குரு பகவான் உங்களை விட்டு நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு செல்வதே உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த 2025 நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த, உங்களை புரிந்தும் புரியாமலும் விலகி சென்ற நபர்கள் அனைவருமே உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கும். அதே போல ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா பாதிப்பு வந்துருமா, மனசுக்குள்ள தைரியமே இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் செய்வதில் ஒரு தயக்கத்துடன் இருந்து வந்த உங்க நிலை மாறப்போகிறது. மார்ச் மாதம் எண்டில் 29ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். அப்ப லாபஸ்தானத்தில் வரப்போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்துவார். ஜென்ம குரு விலகல் அப்படிங்கிறது மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும். ஏன்னா குரு சுபர் தான். அப்புறம் ஏன் எங்களுக்கு அந்த பதட்டம் பயத்தையும் கொடுத்தாரு, ஏன் நாங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலும் செய்ய முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். இயல்பாகவே
நம்மளுடைய ஆசிரியர்கள், நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குற நபர்கள், அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய குருவா மதிக்கிற யாரா இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம செய்யும் போதே ஒரு பதட்டத்தோட செய்வோம் பார்த்தீங்களா? அந்த நிலையில தான் உங்களுக்கு அந்த பதட்டம் இருந்தது. ஸோ இந்த நிலை மாறப்போகிறது. நீங்கள் பதட்டம் இல்லாமல் இந்த வருடத்தை ஒரு அற்புதமான ஒரு வருடமாக பயணிப்பதற்கான காலகட்டம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய கிரக ரீதியாக, அதாவது இந்த கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த 2025ல உள்ளது. அப்ப ரொம்ப நாளா ட்ரை பண்ணி ஃபைனல் எண்ட் ஆஃப் மார்க்ல ஜஸ்ட் மார்க்லாம் மிஸ் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிற நேயர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, கட்டாயம் பயப்படாம இந்த 2025ல எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் நீங்க தைரியமா அப்ளிகேஷன் கொடுக்கலாம். நீங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நம்மளுடைய ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு இடத்துல அவங்க வேலை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்ணாலும் சரி, அதை பிடித்தம் உள்ள சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. பிடிக்கலைன்னா தான் அதை உடனே செகண்ட் ஆஃப் மைண்டில் தூக்கி போட்டு வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது கஷ்டமோ நஷ்டமோ கவலையோ என்ன சூழ்நிலை உருவாக்குனாலும் பிடிச்ச பிடியை விட்டு மகராம நீங்க செயல்படுற நபர் தான் நீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 ஒரு அற்புதமான காலகட்டம். அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உறுதியாக இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2024 ஏப்ரல்ல இருந்தே பிரச்சனை தான். ஒரு அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு. அந்த அழுத்தம் எப்படா என்னை விட்டு வெளியே போகும்னு சொல்லி காத்திருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த அழுத்தம் இந்த 2025ல உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே டோட்டலாக ரிலீஸ். நவம்பர் எண்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. மார்ச் எண்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே தைரியமாக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதுக்கு அடுத்தபடியாக மிருகசீர்ஷ நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குன்னே நான் காட்டி இருந்துக்கிறேன், விஷாமல் இருந்துக்கிறேன், எதுக்குடா ரிஸ்க்கு, சரியா செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறாங்க, நம்ம தெளிவாக செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிறவும் மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கடந்து வந்தீங்க. கிட்டத்தட்ட இந்த ஜனவரியிலேருந்து மே மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி தான், கவலையப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. திருமணம் கைகூடுவதற்கான காலகட்டம். யாரெல்லாம் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கீங்களோ ரிஷபராசிக்காரங்க, கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு பொற்காலமான வருடம் என்று கூட சொல்லலாம். 3 கிரகங்களின் பெயர்ச்சி, சனி பகவான் பெயர்ச்சி மற்றும் ராகு பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள இனிமையான காலம் என்று உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில தாக்கம். அப்ப இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க தவறான செயல்பாடுகளை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடக்கூடாது. யாருக்கும் கெட்டது செய்யறது, யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி செய்யறது, யாரும் பார்க்கலைங்கிறக்காண்டி தவறு செய்யறது, இந்த விஷயங்களை நீங்க கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும். அதே போல வேற யாருக்காச்சும் பொருளாதார விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு மாட்டிக்க கூடாது. உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் யார்ட்டையா வாங்கி நீங்க கடன் கொடுக்குற நபர், உங்கள்கிட்ட காசுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டா ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்கள்கிட்ட இருந்தா எடுத்து கொடுத்துருவீங்க. மேபி உங்கள்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறது, இல்லாட்டி மற்றவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு நீங்க வாங்கி கொடுக்குற செயல்பாடு உள்ள நபர் நீங்க. ஆனா அந்த நிலையை இந்த வருடம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீ யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுத்து உதவி செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த கடனை நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஸோ அதனால எக்காரணம் கொண்டும் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். நீங்களும் முடிஞ்ச அளவு கடன் வாங்காம பயணிப்பது எப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கோங்க. அதே போல உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகள்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. மற்றவங்களை நம்பி வேலையை விட்டுட்டு நீங்க ஏதாச்சும் ஃப்ரீ மைண்டா இருக்குன்னு வச்சீங்கன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கவனமா செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த 2025 நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% அற்புதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உறுதியாக இருக்கும்.
வெளிநாடு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது. ராகு 11 அமர்ந்தும் உங்களுக்கு அற்புதமான செயல்பாடு தரப்போறாரு. ஸோ கிரக பயிற்சி உங்களுக்கு உறுதியாக ஒரு 80% வரையும் உங்களுக்கு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலமாக இந்த வருடம் இருக்க போகிறது. கடின முயற்சிகள், கடின உழைப்புகள் அது உங்ககிட்ட கத்துக்கலாம். யாருனாலும் உங்கள்கிட்ட ஈஸியா கத்துக்கலாம். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ற உங்ககிட்ட இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் சில நேரங்கள்ல இந்த 2024 தாக்கத்தையும் சில போராட்டங்களையும் கொடுத்தது. அப்ப அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு எப்பன்னு சொல்லி காத்திருந்த உங்களுக்காகவே இந்த 2025 பிறக்கிறது. உங்களுடைய மன கவலைகள், உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு வெளியே சென்று நீங்கள் எதையுமே வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 2025 சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக எங்களுக்கு ஏதேனும் பெரிய தாக்கம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாக்கம்ங்கிறது கட்டாயமா மிகப்பெரிய தாக்கமாக இல்லை. சில கவனமான விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்லதை உருவாக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். அப்ப சனி பகவான் 10ல் அமர்ந்தா கட்டாயமா புதிய தொழில்கள் தொடங்கலாம். அதே போல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். கண்டம் விட்டு கண்டம் போறது, நாடு விட்டு நாடு போறது, ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கணும்னு நினைக்கிற நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக அந்த நிலையை உருவாக்கி தர கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. அப்ப அங்க போனா எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, நான் ஒரு பொருளாதார நிலையில ஒரு மாற்றத்தை சந்திச்சிருவேனா அப்படின்னா நீங்க உறுதியாக ஒரு பொருளாதார நிலை மாற்றத்தை சந்திப்பீர்கள். உங்களுடைய குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வீட்டுல இத்தனை நாளா உங்களை சில நபர்கள் கண்டுக்க கூட மாட்டாங்க. நீங்க உண்மையாகவே ஆர்டர் பண்ணி அவங்களுக்குரிய ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் ரியலா இருக்கேன்டா, என்னுடைய அறிவை வாங்கினாடா நீங்க பல பேர் பயன்படுத்தினீங்க. நீங்க கஷ்டப்பட்ட நிலையிலாம் நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேனே, என்னைய நீங்க கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலை மாறப்போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களை சார்ந்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம். குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல நீங்க யாரெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி பல முயற்சிகள் எடுத்தீங்களோ அதை புரிந்து கொள்ளாமல் போன நபர்கள் எல்லாமே இப்ப புரிஞ்சு உங்களை தேடி பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சில குணம் உண்டு. அன்புங்கிறது ரொம்ப அதிகமா காட்டுவீங்க. ஆனா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, பிடிவாதம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மிஞ்ச யாராலையும் முடியாது. அப்படியே லாக் பண்ணி வச்சு அவங்கள லாக் பண்றதுக்கு ஒரு செயல்பாடையும் செஞ்சிருவீங்க. ஸோ அந்த நிலையை மட்டும் இந்த வருடம் கட்டாயமா செய்ய வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த கிரக பெயர்ச்சிகள்ல நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய பிடிவாத குணம் குறைக்க வேண்டும். அதே போல இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. இந்த 2 மட்டும் நீங்க உறுதியா செய்யவே கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் கஷ்டப்படுறான், அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல மே மாதம் வரையும் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லைங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில சில விரிசல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ நீங்கள் அதில் முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே அது சரியாயிடும். ஜனவரியிலேருந்து மே வரையும் மிதுன ராசி என்பர்கள் உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்கள் 2 பேருடைய உண்மையான அன்பு உங்கள் 2 பேருக்குமே தெரிய
நீங்கள் மறுபடியும் ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலை உருவாகிடும். ஸோ அப்போ நம்ம தேவையில்லாம வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை பேசிட்டோம்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிம்பாங்கல்ல. சூடு வச்சா கூட அந்த புண்ணு வந்து ஆறிடும். ஆனால் வார்த்தைகளால் நம்ம பட்டுன்னு ஏதாவது பேசிட்டோம்னா, அது எப்பவுமே மனசை விட்டு போகாதுன்னு சொல்ற மாதிரி திருக்குறளுக்கு ஏற்றவாறு நீங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். பொறுமையாக நகர்ந்து செல்லுங்கள். உறுதியாக மே மாதத்துக்கு மேலே அந்த ஒற்றுமை உங்களுக்கு அதிகமாகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மைண்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி. இப்போ நாங்கள் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குமே, எங்களுக்கு வரன்கள் அமைய மாட்டேங்கி 1.5 வருஷமா மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு அழுத்தம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தமாகவே இருக்கே, இந்த நிலை மாறிடுமா அப்படின்னா, கட்டாயமா மே மாதத்துக்கு மேலே சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் அதனுடைய தன்மையை நடத்தி வைக்க போறாங்க. அதே போல கொடுத்த பணம் வரமாட்டேங்கிற வருத்தப்படுற நம்மளுடைய மிதுனராசி நேயர்களுக்கு கொடுத்த பணம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வருடத்துல கவனமான விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா, பிடிவாத குணத்தை விட்டுறணும். ஓகேவா? எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை நிறுத்திவிட வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன சேர்த்துக்கலாம், வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா போகும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்க அப்படின்னா, கட்டாயமாக இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் கொடுக்க போகிறது. சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை நோக்கி பயணிக்க போகிறார். குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமரப் போகிறார். லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமரப் போகிறார். தற்போது வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து வந்த ராகு பகவான் ராசிக்கு 8லும், அதேபோல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து வந்த கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் அமரப் போகிறார். அப்ப இந்த 3 கிரகங்களின் பயிற்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேலையில இடமாற்றம் வேணும். இடமாற்றம் வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கவே பிடிக்கல, நான் உண்மையா நேர்மையா அடிமட்ட தொண்டனா கூட இருக்க ரெடி, ஆனா உண்மையா வேலை பார்க்குற எனக்கு என்னை புரிந்து கொள்ளாத முதலாளி, என்னை புரிந்து கொள்ளாத என்னுடன் வேலை பார்க்கும் நபர்கள், இவர்களால எனக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நேயர்களுக்கு உறுதியாக அந்த வருத்தத்தை நீக்கி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 2025. வேலையில இடமாற்றம் உண்டு. அதே போல நீங்க உங்களுடைய பார்ட்னர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ரியாலிட்டியாவே அம்மா மேலையும் தன்னுடைய மனைவியோ அல்லது கணவன் மேலேயோ பாசம் வைக்கிறதுல கடகராசிக்காரங்களுக்கு நிகர் கடகராசிக்காரங்க தான். அப்படியே உள்ள அப்படியே ஒரு உள்வாங்கி போயிடுவாங்க. நம்ம தாய், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவன் சொல்லி ரொம்ப ஒரு அளவு கடந்த பாசத்தை வைக்கிற நபர் தான் நீங்க. ஆனா சில நேரங்கள்ல நீங்க உண்மையான பாசத்தை வச்சாலும் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட அந்த 1.5 வருட காலத்துல ரொம்ப மன அழுத்தத்தை சந்திச்சிருக்கீங்க. ஏன்டா திருமணம் முடிச்சோம், திருமணம் முடிச்சு இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கடகராசினியர்களுக்கு தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, அல்லது வெளியே வாய் விட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த நிலை எப்ப என்னுடைய புரிதலுடன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிற நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2025 புரிதலுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனை ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய புரிதலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களுடன் பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய உண்மையான அன்பையும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான நிலை உருவாகும். ஐயா, நான் கல்யாணமே முடிக்கல, இனிமேல் தான் கல்யாணம் முடிக்க போறேன், ஸோ கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன்னா, கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்களில்
வரன் பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கு வேலை பார்க்கும் பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதேபோல நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் மதிப்பெண் நல்லா சூப்பரா பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். படிச்சதை அப்படியே எழுதுவீங்க. ஒரு முதன்மையான மாணவனாக நீங்க சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டா, வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டா அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் வீடு மனை வாங்குவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஒரு கட்டாயமா ஒரு வீடு ஒத்திக்கு வாங்குவீங்க, அல்லது புதிய வீடு கட்டுவீங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. உங்களுக்கு கட்டாயமா வீடுங்கிற அமைப்பு இந்த வருடம் சிறப்பான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. அப்ப குரு 12ல உட்கார்ந்துருக்காரு, ஏதாவது சில பாதிப்புகள் உண்டா அப்படின்னா முடிவு மட்டும் அவசரமா எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு முடிவு எடுத்து லாக் ஆகிடக்கூடாது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவழி உறவு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்க அப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை உங்க அப்பாவுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. இவ்வளவு நாளா புரியாம இருந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் கூட உங்களை புரிஞ்சு உங்க கூட சேர்ந்து பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வருடம் நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாம ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, இதை செய்யலாம், இதை செஞ்சா என்ன நன்மை வரும், இதை செய்யலாம், இதை செஞ்சா என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிட்டீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் பொருளாதார நிலையான சூழ்நிலைகளையும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உறுதியாக கொடுக்க போகிறது. கவனமான விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு பணம் வந்தாலும் அதை அள்ளி வழங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ சிக்கனத்தை கடைபிடிச்சிங்கன்னா பொருளாதார நிலையில இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாம உங்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் இருக்குங்கிற சூழ்நிலையை நீங்க சந்திப்பீங்க. அதே போல தேவையில்லாத வார்த்தைகள் விட வேண்டாம், யாருக்கும் வாக்கும் கொடுக்க வேண்டாம். இந்த சில விஷயங்களை மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 2025 3 கிரகங்களின் பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தடைகளை விலக்கி உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய செயல்பாடை கொடுக்க போகிறது. முழு பங்களிப்பு, இந்த 3 கிரகங்களின் முழு பங்களிப்பு மூலமாக நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் என்பது உண்மை. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு செல்கிறாரே. அஷ்டமத்தில் சனி பகவான் சென்றால் ஆட்டி படைத்து விடும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா அப்படின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நிலையை நோக்கி பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ல் அமர்வது மூலமாக தன்னுடைய பார்வையை விலக்கிக் கொள்கிறார். அப்ப சனி பகவான் பார்வை உங்க ராசியில கிட்டத்தட்ட 2.5 வருஷமா விழுந்துச்சு. அதாவது கும்ப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக உங்களை பார்த்துட்டு வந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட மனசு விட்டு பேசாம மனசுக்குள்ளேயே ஒரு சில குழப்பத்தோட இருந்து வந்தீங்க. ஸோ அந்த நிலை வந்து இந்த வருஷம் மாறப்போகிறது. எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் என்கிறவர் தீய செயல்பாடுகளும் தவறான செயல்பாடுகளும் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாரு. அப்ப நீ நேர்மைக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற உங்களுக்கு உறுதியாக அந்த கிரக சூழ்நிலையிலிருந்து பாதிப்பு குறையும் கிடையாதுன்னு கூட சொல்லலாம். தப்பான வழிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கட்டாயமா 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுக்கு அதற்கான சில தாக்கத்தை கொடுக்க தான் செய்வார். ஸோ நீங்க அதை தவிர்த்துட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களை ஆட்டியும் படைக்க மாட்டாரு, வாட்டியும் வதைக்க மாட்டாரு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி கொடுப்பார் எவன் தடுப்பார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே போலதான் சனி பகவான் உங்களை பார்க்காம
அவர் அடுத்த கட்ட நகர்வு சென்றது உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை தான். கேது பகவான் உங்கள் ராசியில 2ல உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்து வந்தார். இந்த 2025ல ராகுகேது பயிற்சி மே மாசத்துக்கு மேல நடைபெறும் சூழ்நிலை இருக்கிறதுனால மே மாசம் வரையும் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக யாரிடம் பேச வேண்டாம். ஏன் அதை மெயினா சொல்றோம்னா, கேது 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ல உள்ள போகுது. அப்ப சனியும் கேதும் சேர்ந்தா குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும், அக்கறை செலுத்தணும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எப்போ வரையும் அப்படின்னா கட்டாயமாக நீங்க மே மாசம் வரை கடைபிடிக்கணும். மே மாசத்துக்கு மேல அந்த பதட்டமான சூழ்நிலை விலகி ஒரு நார்மலான நிலை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். அப்ப நீங்க பக்குவப்பட்டுருவீங்க, நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. அதே போல புதிய நபர்கள், உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத நபராக இருந்தாலும் சரி, ஒரு புதிய நபர்கள் உறவுகள் உங்களை நோக்கி தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு உறவு அப்படின்னா நம்ம சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க, மாமா மக்க, அல்லது நம்ம கூட படிக்கிற பொண்ணுங்க பையங்க, அவங்க மூலமா ஒரு உறவு. ஸோ இப்படித்தான் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருந்தோம். அப்படித்தான் நம்மளுடைய உறவின் தன்மைகள் அனைவருமே புதிய உறவுனாலே அப்படித்தான் வந்திருக்கோம். மாமாவோட சொந்தக்காரங்க, எங்க அத்தையோட சொந்தக்காரங்க, எங்க சித்தப்பாவோட சொந்தக்காரங்க, சித்தியோட சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்டோட சொந்தம். ஸோ இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த நிலை மாறி இப்போ என்ன ஆயிடுச்சு, கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காரு, அந்த ஃப்ரெண்டை நம்ம ஏத்துக்கிறோம். அந்த ஃப்ரெண்டு மூலமா பல பிரச்சனைகளை பெண்களும் சந்திக்கிறார்கள், ஆண்களும் சந்திக்கிறீர்கள். ஸோ அந்த சூழ்நிலையை மட்டும் கட்டாயமா இந்த வட்டம் யாரும் செய்துவிட வேண்டாம். சிம்மராசிக்காரர்கள் கவனமாக அந்த நிலையில் மட்டும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக இனிமே நான் சொல்ல போகின்ற ஒரு அற்புதமான நிலைகள் ஏற்படும். முகத்தில் ஒரு தெளிவு ஏற்படும். இவ்வளவு நாள் அடையே உங்களுடைய போல்ட்னஸ் உள்ள இருந்தாலும் வெளியே உங்க ஃபேஸ்ல காட்ட முடியாம நீ தவிச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறி ஒரு தெளிவு ஏற்படும். பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகப் போகிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்களை நீங்க வாங்குவீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, பல நாட்களாக நீங்க திட்டமிட்டு இங்க போகலாம், அந்த ஊர் போகலாம், இந்த ஊர் போகலாம்னு சொல்லி யோசித்த விஷயங்கள்ல தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் விலகி திட்டமிட்ட இடங்களுக்கு சென்று அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான காலகட்டம் என சொல்லலாம். அதே போல கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெளிநாடு பயணம் செல்வது, அதாவது 2 பேரும் சேர்ந்து பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு மகிழ்ச்சியான பயணத்தை நோக்கி பயணிப்பீங்க. அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலக போது உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை இந்த 2025 சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மன அழுத்தங்கள் விலகி தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, யார்கிட்டனாலும் சரி தேவையில்லாம வார்த்தைகளை மட்டும் விட்டுற வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்வை இருக்கிறனால நீங்க உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்பாடு, உண்மை இதுக்கு கட்டுப்பட்டு நடந்தீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை மட்டுமே தரும் என்பது நிதர்சனமான உண்மை. எதிர்மறையான விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். எதிர்மறையான விஷயங்கள் வந்தால் தவிர்த்து விடுங்கள். அதே போல புதிய நபர்கள் விஷயத்துல தவிர்த்து விடுங்கள். இந்த 2ஐயும் மெயினா தவிர்த்துட்டீங்கன்னா இந்த 2025 சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த வருடத்தில் 3 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மூலமாக நம்மளுடைய கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான எழுச்சிகள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. உங்கள் ராசியில கேது பகவான் 1.5 வருடமா அமர்ந்து இந்த 2025 மே மாசத்துக்கு மேலதான் பயணிக்க போறாரு. அப்ப 1 வருஷமா இருக்காரு. இந்த ஜனவரிக்கு அப்புறம் ஒரு 5 மாசம் கூட இருப்பாரு. அதுக்கப்புறம் நகர்ந்துருவாரு.
அப்ப மே மாசத்துக்கு மேல கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் என்று உறுதியாக சொல்ல முடியும். புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மே மாசத்துக்கு மேல எடுங்க. அவசரப்படாம நிதானமா என்ன பண்ணுங்கன்னா, என்ன செய்ய போறீங்கன்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்த, அதுல உள்ள பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத ஒரு தடவைக்கு 2 முறை நீங்க யோசிச்சுட்டு அந்த புதிய முயற்சியை மே மாசத்துக்கு மேல எடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க முடிவெடுக்கணும்னு ஆசைப்பட்டா மே மாசத்துக்கு பிறகுதான் கட்டாயமாக எடுக்க வேண்டும். ஆனா திருமண விஷயங்களை பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ரொம்ப ரொம்ப பொருத்தம் பார்த்து இந்த காலகட்டங்களில் முடிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா உங்க ராசியை பார்க்காரு. மார்ச் எண்டுக்கு அப்புறமே பார்க்காரு. ஸோ பார்க்கறதுனால கொஞ்சம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு முடிவெடுத்து விட வேண்டாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல இந்த வருடம்தான் நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த செய்வது தயக்கம், தடங்கள் அப்படிலாம் இருந்த நிலை மாறி உங்களுடைய ராஜ தந்திரம் மூலமாக, அதாவது நல்லா யோசிச்சு இப்படி அடிச்சு இப்படி செஞ்சு இப்படி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதை செஞ்சா இதுக்கு இப்படி ஒன்றா பார்த்துக்கலாம்டா அப்படி போன உங்களை எதையும் செய்ய விடாம நில்றா அப்படின்னு லாக் பண்ணி வச்சிருச்சு கிரகம். ஸோ அந்த நிலையை கடந்து வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வருடம். அப்ப ராஜதந்திரம் என்பது உங்ககிட்ட தான் கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ராஜதந்திரம் உங்கள்கிட்ட இருக்கும். அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இப்ப இருந்தீங்க, அந்த நிலை மாறப்போகிறது. உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மதிப்பு இனிமேல் கிடைக்கும். புதிய நகைகள் வாங்க வேண்டும் என ஆசைப்படுறீங்க, புதிய வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள்ல ஆசை இருக்கு அப்படின்னா இந்த 2025 அதற்கான முயற்சிகளை கட்டாயமாக எடுக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான நகைகளை இந்த வருடத்தில் வாங்கி வைக்க ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய இன்னொரு ராசியான, அதாவது புதன் பகவானுடைய இன்னொரு ராசியான மிதுன ராசிக்குள்ள குரு அமர்ந்து உங்களுடைய லைஃப்ல தொழில்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. நீங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பான உங்க குடும்ப சூழ்நிலையில் உள்ள பிரச்சனை எல்லாம் விலக போகுது. ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலங்கிற தன்மையெல்லாம் விலகி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புல உங்களுடைய கிரக நிலைகள் ஏற்படுகிறது. தன வரவில் உள்ள பணம் புழக்கங்கள் இல்லை, பண தட்டுப்பாடு அதிகமா இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு உறுதியாக தனவரவுகள் நன்றாக இருக்கும். அப்போ மனிதனுக்கு பணம் இருந்தால் இதையும் சாதிக்கலாங்கிற எண்ணம் பார்த்தீங்களா? ஸோ அந்த நிலை உங்களுக்கு வரும். ஆனால் வரும்பொழுது நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன் அதை சொல்றோம்னா, சரியான தீர்ப்புகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் கொடுக்கின்ற சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்ங்கிற கவனத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்ப நீங்க நேர்மையா உண்மையா கரெக்டா இருந்துட்டீங்கன்னா இந்த 2025 3 கிரகங்களின் பயிற்சியானது உங்களுடைய முயற்சிக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் அதில் சிறிது கவனம் செலுத்துங்கள். முடிஞ்சளவு பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம். ஸோ புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சா மே மாசத்துக்கு மேல வாங்குங்க. பழைய வண்டி வாங்கணும்னு நினைச்சா கட்டாயமா இந்த காலகட்டங்களில் வாங்கிக்கலாம். அதாவது ஜனவரியிலிருந்து மேக்குள்ள பழைய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்டா வண்டி வாங்க ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வாங்கிக்கலாம். புதிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமா மே மாசத்துக்கு மேல உறுதியாக வாங்கலாம். நிதானத்தை கடைபிடித்து வெற்றிகளை அள்ளி குவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. உங்களுடைய பொருளாதார நிலையின் மாற்றங்களும் உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுப்பதினால் இந்த 2025 அற்புதமான வருடமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். நேர்மையான குணம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த 2025 நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலுமே
மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் இருக்கும். ரொம்ப நாளா பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு சில தடைகள் இருந்திருக்கும். கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலை, கடன் கேட்டும் கடனால் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நிலையிலிருந்து மாறப்போகிறது உங்களுடைய 2025 வாழ்க்கை. பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா, மன அழுத்தங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு வந்துச்சு. நீங்க உண்மையா அன்பு வைத்த நபர்கள் உங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மன அழுத்தம் விலகப் போகுது. மன அழுத்தமே இல்லாம மகிழ்ச்சியான பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக கிரக நிலைகள் கொடுக்கின்றன. 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை இந்த வருடத்தில் விலகப் போகிறது. எப்ப பர்ஃபெக்டா விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மே மாசம் துவக்கத்திலிருந்தே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை திருமணம் முடிச்சு குழந்தை இல்லை அல்லது திருமணம் முடிச்சு ஆண் குழந்தை இல்லை, இந்த 2 விஷயங்களையும் ஃபீல் பண்ற நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த வருடத்தில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக உண்டு. எப்படிங்க சொல்றீங்க? ராகு பகவான் எங்களுடைய ராசிக்கு 5ல் உட்கார்ந்துருக்காரு. சில நபர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே, நீங்க குழந்தை பாக்கியத்துல ஆண் குழந்தை கிடைக்கும் அதிகமா அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் சரி அல்லது கோச்சார ரீதியான அமைப்பிலையும் சரி, இந்த நிழல் கிரகங்களான ராகு பகவான் மற்றும் கேது பகவான் அமர்ந்துட்டாங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. புத்திர தோஷம் எப்படின்னா, ஒன்று ஆண் குழந்தையா பிறக்கும் அல்லது பெண் குழந்தையா பிறக்கும். கேது அமர்ந்தால் பெண் குழந்தையாக பிறக்கும், ராகு அமர்ந்தால் ஆண் குழந்தையாக பிறக்கும் தான் ஜாதகத்துடைய செயல்பாடு. ஸோ அப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான் மே மாசத்துல உள்ள நுழைகிறாரு. ஸோ அப்படி நுழையும் பொழுது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும், குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும். இதுதான் நிதர்சனமான கிரகத்தின் ரீதியான உண்மை. அதேபோல உங்களுடைய அப்பா வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பலவிதமான தாக்கங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள், நீங்க ரியலாவே யார் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனா உங்க சொத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு அந்த இயல்பான குணமும் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சம் பெற்றதுனால மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய சொத்தை விட்டு கொடுக்காமல் எதிர்பார்க்கிற தன்மை தான் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த தன்மைக்கு ஏற்றவாறு உங்களுடைய அப்பாவழி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சில பிரபலங்கள் உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்புண்டு, அல்லது நீங்கள் சில பிரபலங்கள் மூலமாக நீங்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போவீங்க. ஸோ அந்த ஊரில் ஒரு யூடியூப் பிரபலமோ அல்லது மீடியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரபலமோ அல்லது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலங்களோ உங்களை சந்திக்க வாய்ப்புண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு உங்களுடன் நட்புடன் பயணிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் பிரபலமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் கட்டாயமாக அந்த 2025 உங்களை அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு வசீகரமான செயல்பாடு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. நம்மளுடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் வயது அதிகமான ஸ்டேஜில் இருக்கீங்களோ, ஆன்மீக பயணம் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைச்சிங்களோ அங்கே போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை.
நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இந்த 3 கிரக பயிற்சிகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா தூங்கிடணும். மிட் நைட்ல அதிகமா முழிச்சிருக்க கூடாது. அதே போல உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்தி விட்டால் வேற எந்த பெரிய பாதிப்பையும் நீங்க சந்திக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண விஷயங்கள்ல இது ஒன்று. ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டா உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இந்த 2025 ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற நல்ல மாற்றங்கள் என்னென்ன? இந்த 2025 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறது. மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க ரொம்ப நாளா திருமண விஷயத்துக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. திருமண விஷயங்கள்ல பல தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த தடைகள் விலகி நிம்மதியான சூழ்நிலைகள் எப்பொழுது நடக்கும் என்று காத்திருக்கும் உங்களுக்கான ஒரு வருடமாக இந்த 2025 நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திருமண தடைகள் விலகப் போகிறது. திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது உண்மை. அதே போல புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும். ஒன்று வீடு கட்டுவீங்க, அல்ல வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுடைய கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல கல்யாணம் முடிச்சுட்டு செகண்ட் மேரேஜ், திருமணம் முடிச்சு முறிவு ஏற்பட்டுருச்சு, புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டோம், அந்த வாழ்க்கை மூலமாக பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்மளுடைய விருச்சிக அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கட்டாயமா உங்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அப்ப 2வது திருமணத்திலாவது எனக்கு மகிழ்ச்சிகள் வந்துருமா, 2வது திருமணத்திலாவது ஒரு சந்தோஷமான நிலைகள் நாங்கள் சந்திச்சிருவோமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக உங்களுக்கு 2வது திருமணம் மூலமாக மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நடைபெறும். கவலைப்படாமல் 2வது திருமணம் முடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் சில சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ நாங்கள் 2வது மேரேஜ் முடிக்கணுமா மட்டும் கேட்டாதீங்க. டைவர்ஸ் ஆகி அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில கணவன் மனைவியை இழந்தவர்கள் 2வது திருமணத்துக்கு முயற்சிகள் எடுத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு திருமண வாழ்க்கையில தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, புரிதல் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சிகளில் ஒரு செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2வது மேரேஜ் முடிக்கிற உங்களுக்கு இன்னும் நன்மைகள். அதே இது கல்யாணம் முடிச்சு குடும்ப சூழ்நிலைகளில் பயணிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு நாட்களாக எதிரி யாரு, நம்ம கூட இருக்க துரோகி யாரு தெரியவே இல்லை, அவர்களால எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நல்ல விஷயங்களை நோக்கி நான் பயணிச்சா கூட எதிர்வினைகளை செஞ்சு எனக்கு நடக்க விடாம செஞ்சிடறாங்க, அவங்க யாருன்னே தெரியல, ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நேயர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக அந்த நிலையில ஒரு மாற்றம் உண்டு. உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். கடன் சுமைகள், கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கடன் பிரச்சனை மீள முடியல, கடன் சுமை கொஞ்சமா குறைஞ்சிருமா அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த 2025 கடன் சுமைகள் உங்களுக்கு உறுதியாக குறையும். அனுபவ பாடங்களையே ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு வருடங்களையும் பலவிதமான அனுபவங்களையே நீங்க பாடமா கற்பிச்சுக்கிட்டு வந்துருக்கீங்க. ஸோ அந்த அனுபவ பாடங்கள் இந்த 2025 உங்களுக்கு பிரதிபலிக்கும். அதன் மூலமாக நீங்க நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க என்பது உண்மை. உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அவர்கள் மூலமாக சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ அப்போ இளைய சகோதரர் என்ன செஞ்சாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் அவர்கிட்ட விவாதங்கள் பண்ணாமல் தவிர்த்து விடுங்கள். அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னா விலகி போயிருங்க. இல்லைன்னா அவரை புரிய வைக்க முடியும்னா முயற்சி எடுங்க. இல்லைன்னா நீங்கள் விலகி செல்வது ரொம்ப நல்லது. சரி, இளைய சகோதரன் இல்லைங்க என்ன செய்ய அப்படின்னா, உங்ககிட்ட வேலை பார்க்குற வயது குறைந்த நபர்கள் அல்லது உங்களுடன் வேலை பார்க்கும் வயது குறைந்த இளைய சகோதர சகோதரிகள் யாரும் இருந்தாலும் அவர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் நீண்ட நாட்களாக ரொம்ப ரொம்ப பிளான் போட்டு செய்ய முடியாம கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்துமே தவிடுபடியாகி நீங்கள் நினைச்ச விஷயத்த முடித்து காட்டக்கூடிய அமைப்புல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ல் வந்துடுறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் மட்டும் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்கள்ல ரொம்ப அக்கறை செலுத்துங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. ஸோ நிதானத்தை அவர்களிடம் கட்டாயமாக காட்டுங்க, கோவப்பட்டு விடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டா இந்த 2025 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் நடத்தி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்கள், அதாவது எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடமே ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு சுபத்துவமான செயல்பாடுகள் ஏற்படுங்கிறது உண்மை. நீங்கள் இருக்கிற இடம் தெய்வ கலாட்சமாக இருக்கும். நல்லா பாருங்களேன், தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய வீட்டுக்கு அருகில் கோவில் கட்டாயமாக இருக்கும். அல்லது அவங்க போய் வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு கோவில் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இறை அருள் என்பது எப்பொழுதுமே கிடைக்கும். ஸோ அப்படி இறை அருள் முழுமையாக பெற்ற நம்மளுடைய தனுசு ராசியில் உள்ள நேயர்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற நல்ல மாற்றங்கள் என்ன? சனி பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவான், அதாவது வருட கோள்களான இந்த 3 கிரகங்களும் பெயர்ச்சிகள் ஆவது மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றங்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் பலவிதமான தடுமாற்றம் உங்களுக்கே இருந்தது. ரொம்ப அதிகமாக சிந்திச்சிருப்பீங்க. ஒரு விஷயத்தை செய்வதற்கு பல பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பிளான் எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் போட்ட பிளானை பக்கத்தில் இருக்கவங்க செஞ்சு பதவி வாங்குறதோ அல்லது பட்டம் வாங்கி கொள்றதோ அல்லது மதிப்பு வாங்கக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு அவங்க நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. என்னடா நம்ம போட்ட பிளானு, நம்ம பக்காவாக யோசித்து இதை செஞ்சால் வெற்றின்னு நினச்சோம், ஆனால் செய்வதற்கு ஒரு தயக்கத்தோடு இருந்தோம், ஆனால் நம்ம தான் எடுத்து அவன் வாங்கிட்டான், நம்ம கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்திருக்கும். கடந்த 2024 கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தா தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் சொல்லி பார்க்குறதே கஷ்டமாக இருந்திருக்கும். முயற்சிகளில் பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்புண்டு. இதெல்லாம் நீங்கள் கவலையுடன் கஷ்டத்துடன் பெற்ற சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியுடன் வெற்றிகரமான தன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 2025. என்னென்ன வெற்றிகள் என்னென்ன மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 2025 ஆரம்பித்து மே மாதத்துக்கு மேலே பிற்பகுதி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் வாய்ப்பாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உறுதியாக நடைபெற போகுது. அதே போல் சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் திருமணம் மட்டும் கிடையாதுங்க, அதே போல் வீட்டில் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் நடக்கும். அது தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறதை விட தனுசு ராசிக்காரங்க எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு என்பதை இந்த வருடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். வேலையில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் கற்றுக் கொடுத்து
அதாவது தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே பல பேருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி, நல்லா பாருங்கள், செக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எந்த துறையிலையுமே பாடம் புகட்டி அதன் மூலமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நபர்னா தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. என்னடா நான் பார்த்து உனக்கு கற்றுக் கொடுத்தேன், நீ சூப்பராகிட்டடா, எனக்கு சந்தோஷம்டா, அது போதுண்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தியிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் கற்றுக் கொடுக்குற தன்மை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் கற்றுக் கொடுத்து வளர்ந்த வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வருடத்தில் நீங்கள் அத்தனை விதமான முயற்சிகளையுமே நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இனிமே பயனுள்ள விஷயமாக இருக்க போகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது புதிய தொழில் தொடங்குவீங்க. அதிவிதமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, வருமானம் அதிகரிக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா சொல்லிக்கிருக்கீங்க. இதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கட்டாயமாக உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்படியே நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே விலகப்போகுது. சின்ன சின்ன விஷயங்களில், உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதே போல் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக கவனம் செலுத்தக்கூடிய தன்மையில் உண்டு. அதே போல் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அதிக அன்பு, அதிகமான பாசம் வைத்த நபர்கள் சில நேரங்களில் உங்களை விட்டு விலகி செல்ல வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்கெல்லாம் விலகி போகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சம் அக்கறை செலுத்தி அவங்கள கவனமாக வச்சுக்கோங்க. போகிறவங்க போட்டுன்னு நினச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க, கண்டுக்கிறாதீங்க. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை விட்டு போகிறாங்கன்னு நினச்சா மன வருத்தம் அடைய வேண்டாம். அவர்கள் திரும்பி உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் செயல்பட வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானம் இல்லாமல் பேசிவிட்ட கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். ஸோ அரசியல்வாதிகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மே மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஜனவரியிலேருந்து மே மாதம் வரையும் தனுசு ராசி நண்பர்கள் உறுதியாக விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ இந்த சூழ்நிலைகள் வரும்னு முதலே தெரிஞ்சுக்கிட்டனால கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை முற்றிலும் இந்த வருடத்தில் தவிர்த்துருங்க. பழைய வண்டி வாகனங்கள் நம்ம செக் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே போல் பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் காதலில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் உண்மையான காதலாக இருந்தால் வெற்றி பெற்றுவீங்க. உங்கள் 2 பேரில் யாரோ ஒரு ஆள் பொய்யான அன்பை கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த காதல் மூலமாக ஒரு சில பிரச்சனையை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புதிய வீடு மனை கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு. ஸோ இந்த நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்டோ அதே போல் சில கவனமான விஷயங்களையும் கரெக்டாக கடைபிடிச்சிட்டா இந்த 2025 நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு முயற்சிகளில் வெற்றிகளையும் உறவுகளில் மகிழ்ச்சிகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்களுக்கு 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? 7.5 சனி ஃபஸ்ட்டு முடியுதியா? எங்களுக்கு தான் வெற்றி மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025க்கு மேலே கவலை என்பதே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவில் போடுறாங்க. இதெல்லாம் நடக்க போதா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம், இதெல்லாம் உறுதியாக நடக்கப் போகிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 7.5 சனி விலகல். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும், அதே போல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு
8ஆம் இடத்தில் அமரப்போகிறார். ஸோ இந்த கிரகநிலை அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. கிட்டத்தட்ட 7.5 வருடமா நீங்க பட்ட கஷ்டம், நீங்க பட்ட கவலை, துன்பம் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 2025 இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த வருடத்துல நீங்க பயணிப்பீங்க. உங்க குடும்பத்துல இனிமேல் எந்த ஒரு கவலையோ வருத்தங்களோ இந்த வருடங்கள்ல இருக்க போகக்கூடிய சூழ்நிலை கிடையாது. உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய திறமை அனைத்தும் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சுய மரியாதை என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்களை யாராவது ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா மன்னிச்சு விடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு அவங்கள வஞ்சகம் செய்கிறதுல உங்களை மிஞ்ச யாருமே கிடையாது. நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்க முதல்ல போல அப்படியே இருப்பீங்க. எப்போ அவங்கள திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க முடியுமோ அந்த ரிட்டர்ன் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே உண்டு. ஸோ அந்த கேற்றவாறு இந்த வருடம் 2025 உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ, உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, உங்களை மீளாத ஒரு சோகத்துக்குள்ள உள்ள கொண்டு போன அத்தனை பேருக்குமே இந்த 2025 நம்மளுடைய மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் உறுதியாக பதில் கொடுப்பீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிளானும் இனிமே கட்டாயமாக 2025 நடக்க போகுங்கிறது நிதர்சனமான உண்மை. வெளிநாடு பயணம் மேற்கொண்டு அதில் ஏற்பட்ட தடைகள், கவலைகள் விலகி வெளிநாடு பயணம் மூலமாக நீங்கள் அதிவிதமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுக்குமாடி வீடு கட்டி அடுக்குமாடியில் குடியேறக்கூடிய அமைப்புலாம் உண்டு. ஒரு வீடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதில் அடுக்குமாடி வீடு கட்டுறது அவ்வளோ பெரிய விஷயமா நடந்துருமா அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த கிரகங்கள் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அடுக்குமாடி கட்டி வீடு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அடுக்குமாடி வீடையாச்சும் நீங்கள் ஒத்திக்கு வாங்கி அமர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகமும் உறுதுணையாக இருந்தால் நான் சொன்ன விஷயம் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் மிக சிறப்பாக இருக்கு என்றால் சொன்ன விஷயம் அப்படியே நடக்கும். நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பீங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேதனைகள் மற்றும் வருத்தங்கள் எல்லாம் நீங்கி மனசு கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை ஏற்பட போகுது. உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து எங்கெங்கே இருக்குன்னே தெரியல, அல்லது முன்னோர்கள் சொத்தே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்களுடைய பார்ட்னர் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கான வெற்றியை கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இவ்வளவு நாளா நீங்கள் பொறுமையாக நிதானமாக உண்மையாக வேலை பார்த்தும் மதிப்பு கொடுக்காத உங்களுடைய மேலதிகாரி இனிமே உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய திறமைக்கும் மதிப்பளித்து உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல உங்களை சுற்றியிருக்கும் நபர்கள் நல்லவர்கள் யாரு, கெட்டவர்கள் யாரு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத நபர்களை விலக்கிவிட்டு தேவையான நபர்களை நீங்கள் கூட வைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுடைய திருமண உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் விலகப்போது. பெண்களுக்கு இந்த வருடம் 2025 மகர ராசி பெண்களுக்கு குதூகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் முடித்த பெண்களுக்கு மாமனார் மாமியார் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் இனிமேல் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட சரணடைவாங்க, உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவாங்க, உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவாங்கிறது நிதர்சனமான உண்மை. இனிமே உங்களுடைய கணவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் மீது அன்பு செலுத்துவார் என்பதும் நிதர்சனமான உண்மை. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த 2025 கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் மரியாதையாக பேசுங்க. அவங்கள எக்காரணம் கொண்டு தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு சிறு உதவிகளாக செய்யுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டால் இந்த 2025 மகர ராசிக்கு டாப்
10ல் ஃபர்ஸ்ட் இடமா கொடுக்கலாம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 பல நாட்களாக உங்களுடைய மன அழுத்தம் 2.5 வருடமாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு தயக்கம், கவலை, வருத்தம் என்ற சூழ்நிலையில் இருந்த நிலை மாறி நீங்க என்ன விஷயம் நீங்க செய்ய நினைச்சீங்களோ அந்த விஷயத்தை இனிமேல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் 2025 ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று உறுதியாக சொல்ல முடியும். மன அழுத்தம் என்னங்கிறத கேட்கக்கூடிய சூழ்நிலையில் மன அழுத்தம் நீங்க போகிறது, மன குழப்பமும் நீங்க போகிறது. சரியான முடிவுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஜென்ம சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் ராசிக்கு நகர்ந்து போகிறார். இது உங்களுக்கு அற்புதமான செயல்பாடு, ஒரு முன்னேற்றமான செயல்பாடு என்பதை பார்க்கிறோம். அதே போல குரு பகவானும் உங்கள் ராசியிலிருந்து நகர்ந்து, அதாவது உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 4ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குரு பகவான் எப்போ மிதுன ராசிக்கு போகிறாரோ அதுலேருந்து கும்பராசிக்கு ரொம்ப டாப்பில் இருக்குன்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வராருன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார்? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காரு. ஸோ இதுவுமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், புதிய கடன்கள் வாங்கி அதன் மூலமாக சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஆனால் அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிறக்கூடாது. ஏன்னா தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்குங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கிறதை கும்பராசிரியர்கள் முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அதே போல் கடந்த 2.5 வருட காலமாக அல்லது 3-4 வருட காலமாக திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இந்த வட்டமாக கிடச்சிருமா அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக சனி பெயர்ச்சியின் மூலமாக, குரு பெயர்ச்சியின் மூலமாக, ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக கும்பராசியில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படுறாங்களோ குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். கும்பராசியில் யாருக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரோ அவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே கிடைச்சிரும். ஸோ அதற்கு பிறகு வக்ரம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. கடந்த 2 வருட காலமாக இருந்த தடங்கள், கவலை, பிரச்சனை விலகி உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றிகரமான சூழ்நிலையை பெறக்கூடிய தன்மையில் கிரகங்கள் செயல்பட போது உங்களுடைய இளைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் உள்ள இடையில் உள்ள பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் விலகி உங்கள் மீது அவர்கள் மறுபடியும் அன்பு செலுத்தி உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போது உங்களுடைய மூத்த சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். அவருக்கு ஏதேனும் பிரச்சனைனா முடிஞ்சளவு உதவி செய்யுங்க. அதுபோல் உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதுமே உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாலே மற்றவர்களுக்கு வெளிச்சமும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக பிறந்த ராசிக்காரர்கள் தான் உறுதியாக சொல்ல முடியும். அப்போ எங்களுக்கு என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதனால பல நேரங்களில் நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு அதுலேருந்து நீங்கள் இயற்கையாகவே விடுபட்டு விடுவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. அதனால தான் கோவில் கலசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கும்பமாக. கோவிலில் உள்ள எல்லா கலசங்களும் பாருங்கள் கும்பத்துக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, இறைவனுக்கே அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு உண்டு. கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய தன்மையில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இப்படி இயல்பான தன்மைகளில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்.
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட, அதாவது கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்ற நபர்கள் தலையிடாமல் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை உட்கார்ந்து பேசி முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருடம் எந்த ஒரு விஷயத்தையும் கும்பராசினியர்கள் தலையிடக்கூடாது. மறைமுக பிரச்சனை, மறைமுகமாக உறவு வைத்துக் கொள்வது, அதே போல் மறைமுகமாக ஏதாவது தொழில் பண்ணுறது, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தொழில் செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் யாரெல்லாம் கும்பராசிக்காரங்க செய்ய நினைக்கிங்களோ அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கட்டாயமாக கவனமாக இருக்க வேண்டும். உறுதியாக முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். அப்படி தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான காலகட்டமாக மகிழ்ச்சிகளையும் நிதானமான செயல்பாடுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை தரக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது. மீன ராசி நேயர்களுக்கு 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, மன மகிழ்ச்சிகள் என்ன, நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட்டுருமா, நிம்மதியான தூக்கம் கிடைச்சிருமா, உண்மையான நண்பர்கள் கிடைச்சிருவாங்களா, உண்மையான கனவு மனைவி ஒற்றுமை கிடைச்சிருமா அப்படிங்கிற ஏக்கத்திலும் கவலையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது அன்பு மீனராசினியர்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி மூலமாக மிக நல்ல விதமான மாற்றங்களும் உண்டு, சில கவனமான செயல்பாடுகளும் உண்டு. என்னென்ன நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் எங்கேயாவது போய்கிட்டே இருப்பீங்க, ஒரு பஸ்ஸில் கூட போவீங்க, பஸ்ஸில் போகும்போது ஒரு புதிய நண்பர் கிடைப்பாங்க, ட்ரெயினில் போகும்போது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு புதிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவி செயல்படக்கூடிய தன்மையில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக கடின முயற்சிகளில் பலவிதமான தோல்வியை சந்தித்து வந்த உங்களுக்கு கடின முயற்சிகளில் இனிமேல் வெற்றி கிடைக்க போகிறது. கடின முயற்சியை எடுத்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. என் அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தங்கச்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீனராசியில் உள்ள நேயர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு கம்பெனி ஒன்று ஆரம்பிப்பீங்க, அல்லது எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா சைடில் ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள், பிரச்சனைகள், கவலைகள், நிம்மதியான சூழ்நிலையெல்லாம் இல்லாத சூழ்நிலைகள் விலகி இனிமே வெற்றியை பெறக்கூடிய தன்மையில் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. நிம்மதியான தொழில் கிடைக்கும், நிம்மதியான வெற்றி கிடைக்கும். யாருன்னே தெரியாத எதிரிகள் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. இனிமேல் எதிரியை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, கூட இருக்க துரோகியை கண்டும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் எதிரியை கூட கண்டுபிடிச்சிட்டேங்க ஐயா, என் கூட இருக்க துரோகி என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி மீனராசிக்காரங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா மீனராசி எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையவே கிடையாது. வெளிப்படையாக பேசிடுவீங்க. ஸோ அந்த இயல்பான தன்மை, அதே போல் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட எப்பயுமே உண்டு. நீங்கள் எப்பயுமே ஒரு குரு ஸ்தானத்தில் செயல்படுவீங்க. நம்ம பரவாயில்ல, கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிற ஆற்றல் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஸோ அப்படி ஆற்றல் கொண்ட உங்களையே கடந்த 2.5 வருட காலமாக வச்சு செஞ்சாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது, உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க போகிறது. குலதெய்வமே தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு குலதெய்வம் என்ன தெய்வம்ங்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரக நிலைகள் கொடுக்கின்றன. வெளிநாடு செல்வதற்காக முயற்சிகள் எடுத்து அதில் ஏதேனும் தடைகள் இருக்குது, வெளிநாடு போனால் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு நான் வைக்கிறேன், ஸோ வெளிநாடு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெளிநாடு சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் கிடைக்க போகுது, பொருளாதார ரீதியான சூழ்நிலையிலும் முன்னேற்றங்களும் கிடைக்கப் போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உறுதியாக உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். ஏதேனும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி மனஸ்தாபம் வரும்போது விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போவது இல்லை. நண்பர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு அகைனா
செயல்பட வாய்ப்புண்டு. எந்த நண்பர் செயல்படுறாரோ அந்த நண்பர்களை முற்றிலும் விலகி விடுங்கள். அவர்களுடைய உறவு, அவர்களுடைய நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனிமேல் தொடர வேண்டாம். அவர்கள் யார் என்பது எப்படி தெரிந்து கொள்வது என்ற தயக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு உறுதியாக சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடன் இருக்கும் நண்பர்களில் உண்மையான நண்பர்கள் யார் யார், துரோகம் செய்கின்ற நண்பர்கள் யார் யார், உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்கிற நண்பர்கள் யார் யாருங்கிறதை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 2025 பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை தரப்போகுதுங்கிறது சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கவலையெல்லாம் நீங்கி நிம்மதியான சூழ்நிலைகளை பெறக்கூடிய ஆற்றலும், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் சுமையிலிருந்து, கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. கடன் பிரச்சனைனா நீங்கள் வாங்கின கடன், நீங்கள் மற்றவர்களுக்காக கையெழுத்து போட்ட கடன், இந்த ரெண்டுமே உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் தான் இந்த 2025 ஏற்பட போகிறது. கவலை இல்லாமல் இந்த 2025 மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக 2025 மே மாதத்துக்கு மேலே மிக அற்புதமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ராசியில் மீனராசினியர்களும் ஒரு நபராக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம். நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள்.